ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க யாவரையும் பார்க்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற இந்த கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எப்பயுமே ஆராதனை குறித்து பார்க்கும் பொழுது அவர் ஆராதனைக்கு தகுதியான தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்க தகுதியானவர்கள். உங்களையும் என்னையும் தகுதியாக்கி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால அவருடைய குமாரனையே கொடுத்து உங்களை என்னையும் தகுதிப்படுத்தி இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறதுனால நம்மளை நீதிமான்களாக்கி நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறதுனால நாம் ஆராதிக்க தகுதியானவர்கள். அவர் ஆராதனைக்கு தகுதியான தேவனாக இருக்கிறார். அது மட்டும் இல்ல, ஆராதனை என்பது இருதயத்தின் பாடல்கள். அவர்களுடைய வாயில நிறைய பேர் துதிச்சிட்டு இருக்கிறாங்க, ஆனா இருதயம் தூரமா இருக்குது அப்படின்னு இருக்குது. நம்மளுடைய இருதயமானது எப்பேற்பட்டதாக இருக்கிறது? ஆராதனை என்பது கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவது என்பது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இருதயத்தின் பாடல்கள், இருதயத்தின் சத்தம் தான். வாயினால நிறைய பேர் ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டு வாயினால கர்த்தரை துதிக்கிறேன்னு சொல்லிட்டு இருதயம் தூரமா இருக்கிற வாழ்க்கைக்கு உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை. அவரை ஆராதிக்க தகுதியானவர்கள் இருதயத்திலிருந்து ஆராதிக்கிறவர்களாக இருக்கிற வாழ்க்கைக்கு தான் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அவர் அழைத்தவர் தகுதிப்படுத்தி இருக்கிறார். தகுதிப்படுத்தி அவர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய அழகான பிரசன்னத்தை பார்த்து, அந்த அழகான தூய்மையான பிரசன்னத்தை பார்த்தவர்களாக, அந்த உயர்ந்தவரை பார்த்தவராக, அந்த உன்னதங்களில் வீற்றிருக்கிற தேவனை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை நீங்கள் நம் ஆராதிக்கிறவர்களாக அப்படியே அவரை பார்த்து என்னோட சேர்ந்து நீங்க கர்த்தரை ஆராதிங்க. பாடல் முக்கியம் இல்லை, மியூசிக் முக்கியம் இல்லை, இருதயம். பாடல் தெரியலனாலும் பரவாயில்ல, இருதயம் கர்த்தரை நோக்கி பார்த்ததுனா போதும். அப்படியே ஆண்டவரை உயர்த்தி, அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே, அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. ஆயிரங்களில் நீங்க அழகானவர், உம்மை நான் அறிந்து கொண்டே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, என் வாழ்வின் நேசர் நீரே. ஆயிரங்களில் நீங்க அழகானவர், என் வாழ்வின் நேசர் நீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உம்மை நான் அறிந்து கொண்டே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. ஆயிரங்களில் நீங்க அழகானவர், என் வாழ்வின் நேசர் நீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உம்மை நான் அறிந்து கொண்டே. ஆயிரங்களில் நீங்க அழகானவர், என் வாழ்வின் நேசர் நீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே,
உம்மை நான் அறிந்து கொண்டே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன். அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. உங்க முகத்தை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. உங்க முகத்தை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. என்னுடைய வாஞ்சை, என்னுடைய விருப்பம், என்னுடைய ஏக்கம், என்னுடைய நேசம் எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் தான் என்னுடைய வாஞ்சை. உம்முடைய பிரசன்னம் தான் என்னை தகுதிப்படுத்துகிறதாக இருக்கிறது. உம்முடைய அழகு தான் என்னுடைய வாஞ்சை. நீங்க தான் என்னுடைய வாஞ்சை. நீங்க தான் எனக்கு எல்லாமே. உங்க முகத்தை நான் பார்க்கிறதாக இருக்கணும். இந்த ஆராதனை நேரத்துல தகப்பனே, உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்கிறவர்களாக, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறவர்களாக, உம்முடைய அழகில் களி கூறுகிறவர்களாக, ஆண்டவரே, கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, கழுத்தளவு, ஆண்டவரே, தலையளவு அல்ல தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக, ஆழத்திற்குள்ளாக கொண்டு சென்று ஆண்டவரே, மூழ்கி 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 ஆண்டவரே, சந்தோஷம் அடையக்கூடிய அந்த பிரசன்னம், அந்த அழகான தெய்வீக பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. நாங்க உங்க முகத்தை பார்க்கிறவர்களாக ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே, நாங்க உங்களுடைய முகத்தை பார்த்தாலே போதும். அனுதினமும், எந்நேரமும், எக்காலமும் ஆண்டவரே, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாக, கர்த்தருடைய முகத்தை பார்க்கிறவர்களாக, கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருந்தாலே போதும். எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற காரியங்கள், சூழ்நிலைகள் ஆண்டவரே எல்லாமே மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன் நீங்க. நல்லவர் நீங்க ஆண்டவரே. தேவன், நீங்க நன்மை செய்கிறவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுடைய சூழ்நிலைகள் எங்களுக்கு தீமையை போல இருக்கலாம், ஆனால் அந்த அழகான பிரசன்னத்தை பார்க்கும் பொழுது தேவன் அழகாக இந்த தீமையும் நன்மையாக மாற்றுவார் என்ற நம்பிக்கை எங்க வாழ்க்கையில இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய வாஞ்சை, எங்களுடைய விருப்பம், எங்களுடைய இதயத்தின் ஏக்கம் எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தை நாங்க வாஞ்சிக்கிறவர்களாக, உங்களுடைய முகத்தை பார்க்கிறவர்களாக, உம்முடைய அன்பில் களி கூறுகிறவர்களாக, உம்முடைய அழகை ரசிக்கிறவர்களாக, இதுதான் எங்க வாஞ்சை. உம்மை உயர்த்துகிறவர்களாக, பரலோகத்துல மட்டும் அல்ல, பூலோகத்திலும் கர்த்தருடைய பிரசன்னத்தை, கர்த்தரை உயர்த்துகிறவர்களாக நாங்க விசேஷித்தமானவர்களாக இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ராபாபா மாஷதரா உங்க பாசத்துல நாங்க மூழ்கணும், உங்க முகத்தை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. உங்க முகத்தை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. இதுதான் எங்களுடைய வாஞ்சையின் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்க சொல்லுங்களேன். கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக நீங்களும் நான் ஆராதிக்க தகுதியானவர்களாக இருக்கிறோம். ஒரு கையை இருதயத்துல வைத்து, ஒரு கையை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக, எங்களுடைய வாஞ்சை எல்லாம் நீங்க தான், உங்களுடைய பிரசன்னம் தான் சொல்லுங்களேன். உங்க முகத்தை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா.
முகத்தை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும். இதுதான் என் வாஞ்சை ஐயா, உங்க முகத்தை பார்க்கணும், உங்க அழகை ரசிக்கணும், உம்மை உயர்த்தி பாடணும், உங்க பிரசன்னத்தில் மூழ்கணும், உங்க முகத்தை பார்க்கணும், உங்க பிரசன்னத்தில் மூழ்கணும், உங்க அழகை ரசிக்கணும், உங்க பாசத்தை உணரணும், உங்க முகத்தை பார்க்கணும். நாங்க கடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஓரத்துல ஒதுக்கி வைத்து விட்டு இந்த நேரத்துல கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய பாசம் எங்களை அணைக்கிறதாக, எங்களை அரவணைக்கிறதாக, அந்த பிரசன்னத்துல நாங்க மூழ்கிறவர்களாக ஆண்டவரே எங்களுடைய வாஞ்சைகள்லாம் நீங்க தான் சொல்லி பாருங்க. கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல நாங்க நிக்கிறோம்னு நீங்க சொல்லி பாருங்க. எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய கோட்டை, எங்களுடைய தஞ்சம், எங்களுடைய பலன், எங்களுடைய அடைக்கலம், எங்களுடைய அஸ்திவாரம், எங்களுடைய அரவணைப்பு, எங்களுடைய ஆறுதல், எங்களுடைய அதிசயம், எங்களுடைய கேடயம், எங்களுடைய கேடகம் எல்லாமே நீங்க தான் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். இந்த நேரத்துல உங்க முகத்தை பார்க்கணும், உங்க பிரசன்னத்தை ரசிக்கணும், உங்க பிரசன்னத்தில் மூழ்கணும், உங்க அழக ரசிக்கணும், உங்க முகத்தை பார்க்கணும், உங்க முகத்தை பார்க்கணும், உங்க அழகை ரசிக்கணும், உங்க பிரசன்னத்தில் மூழ்கணும், உங்க முகத்தை நீங்க சொல்லுங்களேன் பார்க்கணும், உங்க அழகை ரசிக்கணும். இதுதான் என் வாஞ்சை ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லும் பொழுது அவர் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை உங்களால உணர முடியும். இந்த நேரத்துல நீங்க கண்களை மூடி அவரை ஆராதிக்க பொழுது, கர்த்தரே உங்களுடைய முகத்தை பார்க்கணும், உங்களை நாங்க ரசிக்கணும், மூழ்கணும்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருங்களேன். எங்களுக்கு வேண்டாம், பத்தாது, எங்களை ஆழத்திற்குள்ளாக அழைத்து செல்லுங்க. உங்களுடைய முகத்தின் அழகுதான் எங்களுடைய அழகு. உம்மை ஆராதிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை நீங்க மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறீங்க. ஆண்டவரே உங்களை நாங்க மகிமைப்படுத்தும் பொழுது நீங்க எங்களுக்குள்ளாக நீங்க மகிமைப்படுவேன் நீங்க சொல்றீங்க. எங்களை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லுகிற தகப்பனாக இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட நல்ல தகப்பன் நீங்க. உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். உங்க முகத்தை பார்க்கணும், உங்க அழகை ரசிக்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும். இதுதான் என் வாஞ்சை ஐயா. உங்க முகத்தை பார்க்கணும், உங்க பிரசன்னத்தில் மூழ்கணும். இதுதான் என் வாஞ்சை ஐயா. அழகானவர், தூயவரே. அந்த தூய்மையான பிரசன்னத்தை உயர்த்தும் பொழுது இன்னும் தூய்மையாகிறவர்களாக, பரிசுத்தமாகிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகிறவர்களாக. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. ஆயிரங்களில் நீங்க அழகானவர், உம்மை நான் அறிந்து கொண்டே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, என் வாழ்வின் நேசர் நீரே. என் வாழ்வின் நேசர், என்னுடைய மணவாளன், எனக்கு எல்லாம் நீங்க தான். கர்த்தரை பார்த்து சொல்லி பாருங்களேன். இந்த நேரத்துல
தாவீது சொல்றாரு, நீங்க தான் என் கோட்டை, என் தஞ்சம், என்னுடைய அரண், என்னுடைய கேடயம்னு சொல்றாரு. நம்மளும் கர்த்தரை உயர்த்துகிறவர்களாக, அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், அவருடைய இரத்தத்தை சொந்த குமாரனே கொடுத்திருக்கிறாருன்னா அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். நீங்களும் நான் என்ன சொல்லணும்? கர்த்தரை பார்த்து நீங்க தான் எனக்கு எல்லாம்னு சொல்லி முடிக்கிறவர்களாக. ஓ ஆயிரங்களில் நீங்க அழகானவர், உம்மை நான் அறிந்து கொண்டே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, என் வாழ்வின் நேச நீரே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. நேசரே, ஆத்மநேசரே, அன்பின் நேசரே, இதய நேசமே. நேசரே, ஆத்மநேசரே, அன்பின் நேசரே, இதய நேசமே. உமக்கே ஆராதனை, என் அன்பே ஆராதனை. இயேசையா உமக்கே ஆராதனை, என் அன்பே ஆராதனை. என்னுடையவரே, நான் உமக்கே சொந்தமே. என்னுடையவரே, நான் உமக்கே சொந்தமே. உம்முடையவன் நான், நீர் எனக்கே சொந்தமே. உம்முடையவன் நான், நீர் எனக்கே சொந்தமே. நேசரே, நேசரே, ஆத்மநேசரே, அன்பின் நேசரே, இதய நேசமே. நேசரே, ஆத்மநேசரே, அன்பின் நேசரே, இதய நேசமே. நேசரே, ஆத்மநேசரே, அன்பின் நேசரே, இதய நேசமே. நேசரே, ஆத்மநேசரே, என்னுடைய ஆருயிர் எல்லாமே நீங்க தான். அன்பின் நேசரே, இதய நேசமே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உமக்கே ஆராதனை, என் அன்பே ஆராதனை. இயேசையா உமக்கே ஆராதனை, என் அன்பே ஆராதனை.
உமக்கே ஆராதனை, என் அழகே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மல்வனாசே என் அழகே ஆராதனை. அவர் 1000க்கு மேலான நாமத்திற்கு சொந்தக்காரராக இருக்கிறார். அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்கிறவர்களாக, ஆராதனையை செலுத்துகிறவர்களாக கர்த்தரை நோக்கி பார்த்து என்னன்னா உங்களுக்கெல்லாம் இப்ப சொல்லணும்னு தோணுதோ, நான் ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லி ஆராதிக்க போறேன். உங்களுடைய சூழ்நிலைகள் இல்ல, உங்க வீட்டுல நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துல உங்களுடைய இருதயத்துல உங்களுடைய சிந்தையில எதை மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொல்லி சொல்லி ஆண்டவர் ஆராதிக்கணும். என்னுடைய சுகமே, என்னுடைய பலனே, என்னுடைய ஆரோக்கியமே, என்னுடைய அற்புதமே, என்னுடைய அதிசயமே, என்னுடைய ஆச்சரியமே, என்னென்னலாம் சொல்லி அவர் ஆராதிக்கணும்னு உங்களுடைய உள்ளம் வாஞ்சிக்குதோ, உள்ளம் துடிக்குதோ, அதெல்லாம் நீங்க சொல்லி ஆராதிக்க போறீங்க. உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம். என்னுடைய அன்பே உமக்கு ஆராதனை, உயிரே உமக்கு ஆராதனை, என்னுடைய உயிரே உமக்கு ஆராதனை, என்னுடைய நண்பனே உமக்கு ஆராதனை, என்னுடைய தாயே, என்னுடைய தந்தையே, என்னுடைய தோழரே, எல்லாமே நீங்க தான். எனக்கு எல்லாமா இருக்கிற உமக்கு நாங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம்னு சொல்லி பிரச்சனை கடந்து செல்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் நீங்க ஆறுதலே எங்களுக்கு ஆராதனை, நீங்களாம் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறவரே உமக்கு ஆராதனை, எங்களுக்கு அதிசயமாக இருக்கிறவரே உமக்கு ஆராதனை, எங்களுடைய பலனே உமக்கு ஆராதனை சொல்லி துதிங்களே. மல்பனாசரி பாபா பாபா ஷதரரோ உமக்கே ஆராதனை, என் அழகே ஆராதனை, உமக்கே ஆராதனை, என் உயிரே ஆராதனை, உமக்கே ஆராதனை, என் சுகமே ஆராதனை, இயேசையா உமக்கே ஆராதனை, என் பலனே, என் பலனே ஆராதனை, உமக்கே ஆராதனை, என் தஞ்சமே, தஞ்சமே ஆராதனை, உமக்கே ஆராதனை, என் ஆதரவே உமக்கு ஆராதனை, ஆதரவே ஆராதனை, உமக்கே ஆராதனை, அரவணைப்பே அரவணைப்பே ஆராதனை. மால்வனாசே உமக்கே. நீங்க அப்படியே துதிக்க ஆரம்பிங்களே. ஓ அதிசயமே ஆராதனை, உமக்கே ஆராதனை, என் கூட இருப்பவரே. ஓ ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. வழி நடத்துபவரே, என்னை பாதுகாப்பவரே, என்னை கண்மணி போல பாதுகாப்பவரே, எந்த சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக நின்றாலும் எங்களை வெற்றி சிறக்க செய்கிற தேவனே உமக்கு ஆராதனை. எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனே உமக்கு ஆராதனை. எங்களை ஜெயத்தின் பாதைக்குள்ளாக நடத்துகிறவரே உமக்கு ஆராதனை. மரண இருளாக இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர்.
அவர் எனக்குள்ளாக இருக்கிறார். உலகத்தை ஜெயித்தவர் எனக்குள்ளாக இருக்கிறார். என்னோட வசிக்கிறவராக இருக்கிறார். என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். என்னை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனுக்கு நான் ஆராதனை செலுத்திக் கொண்டிருக்கிறேன். உமக்கே ஆராதனை, என் அழகே ஆராதனை. உமக்கே ஆராதனை, என் சிரிப்பே என் சிரிப்பே ஆராதனை. உமக்கே ஆராதனை, மகிழ்ச்சியே ஆராதனை. உமக்கே ஆராதனை, சந்தோஷமே ஆராதனை. உமக்கே ஆராதனை, வழி நடத்துபவரே ஆராதனை. இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா. இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா. உம்மை தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே, உம்மையே நம்பி வாழ்கின்றே. உம்மை தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே, உம்மையே நம்பி வாழ்ந்திடுவேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம்
நாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த காலத்திலையும் கடினமான சூழ்நிலைகள்லையும் கர்த்தர் நீங்க ஆறுதலாக தேறுதலாக இருங்க, மகிமைப்படுங்க, ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.